பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். முதலில் அவர் ஹொசூரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் பிரகாஷ் தரும் தகவல்களை பார்க்கலாம். பிரகாஷ், பிரதமர் மோடி தமிழகத்துல எந்தெந்த இடங்கள்ல இன்னைக்கு பிரச்சாரம் மேற்கொள்றதா இருக்காரு? இது குறித்த தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக தற்போது பிரதமர் மோடி அவர்கள் இன்று தமிழகத்துக்கு வருகிறார். அதாவது முதலில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசில் நடக்கக்கூடிய பிரச்சார கூட்டத்தில் அவர் பங்கேற்க இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் சென்னையில் அதற்கு பிறகு கிருஷ்ணகிரியிலிருந்து சென்னைக்கு அவர் புறப்பட்டு சென்று அங்கு நடக்கக்கூடிய பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். அதாவது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த 10 பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். இதற்காக அவர் கேரளாவிலிருந்து தனி விமானம் மூலம் பெங்களூரு ஹெலிகாப்டர் மூலம் இந்த மேடை அருகே இங்க தளத்தில் இறங்கி பிறகு கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். இதற்காக போலீஸ் பாதுகாப்பு என்பது 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேற்கு மண்டல ஐஜியின் தலைமையில் 4 மாவட்ட எஸ்பிக்கள் மற்றும் காவல்துறை சுமார் 2500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த காவல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரகாஷ், இப்ப இன்னைக்கு ஹொசூர் மற்றும் கிருஷ்ணகிரியில பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்தில் ஈடுபடவிருக்கிறார். ஹொசூர்ல எத்தனை மணிக்கு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது? அது மட்டும் இல்லாம ஹொசூர்ல நடக்கக்கூடிய கூட்டத்துக்கும் கிருஷ்ணகிரியில் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கும் செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் என்ன? பிரகாஷ், நிச்சயமாக தற்போது பிரதமர் மோடி அவர்கள் இன்று மாலை, அதாவது சரியாக 3 மணி அளவில் மேடைக்கு இந்த பிரச்சாரத்தில் பேச இருக்கிறார். 10 வேட்பாளர்களை அறிமுகம் செய்து அவர்களுக்காக வாக்கு சேகரிக்க இருக்கிறார். இதற்காக தற்போது காவல்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கர்நாடகா மட்டுமின்றி தமிழ்நாடு, கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்தும் பிரதமர் மோடி அவர்களின் உரையை கேட்க பல பகுதியிலிருந்தும் மக்கள் கூட்டம் அலைமோதி வந்து கொண்டிருக்கிறது.